பிஜேபியை வளர்த்த விடவும் விஜயும் போய் மோடியை சந்திச்சாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன? அவர் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அயன் லேடியை சந்திக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நான் என்ன சொல்றேன், தமிழன் வலைவலி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் பல ஒரு கோணங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி காரணங்கள்னால ஒரு சில கொள்கைகள் கூட்டணிகள் அமையுது அப்படிங்கிறது பலர் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா இளைஞர்கள் அதை பத்தி பெருசா பேசினதில்லை. அப்படி ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை இளைஞர்களை பேச வச்ச அந்த ஒரு பெருமை செந்தமிழன் சீமான் அவர்களையே சார். ஆனால் அண்மையில நடந்த ஒரு விபத்துனால, அதாவது ஏன் விபத்துன்னு சொல்றோம் அப்படின்னா, எதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்னால அரசியல் நாங்களும் பேசுறோம்னு சொல்லி இளைஞர்கள் வராங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா பேசுறது அரசியல கிடையாது. அவங்க பேசுறது புகழ், ஒரு தனி மனித புகழ், ஒரு திரை புகழ். அவர் சூப்பரா நடனம் ஆடாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன் இந்த ஒரு தலைப்படுத்தி இங்க பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கடந்த 2012ஆம் வருடம் செந்தமிழன் சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை லயலா மணி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுல முன் வச்சிருந்தாரு. அதை சாட்டை துரைமுருகன் அவர்கள் அங்கேயே அதுக்கான பதிலையும் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் ஒரு சாதாரண சக மனிதனாக இந்த காணொலியை பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதலுக்காக அதை நம்ம ஒரு அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கலந்து பேசி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன கலந்துரையாடல் முயற்சி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுடைய கருத்தை என்னங்க நீங்க தெரியப்படுத்தலாம். இதை பத்தி கலந்து பேசுறதுக்கு என்னுடைய நண்பர், சிறந்த ஒரு தமிழ் தேசியவாத ஆதரவாளர் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் நம்மகிட்ட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட அதை பத்தி கலந்து பேசலாம். அண்ணா வணக்கம். சரி, நான் அறிமுகத்துல இதை பத்தி நிறைய சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 2012ஆம் வருடம் பாஜகவுக்கு ஆதரவாக சீமான் வாக்கு திரட்டினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை லயலா மணி அவர்கள் ஒரு நகைச்சுவை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவரு இன்னைக்கு தாவேக்காக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு அடேங்கப்பா லயலா மணி பார்த்தீங்க அப்படின்னா அடேங்கப்பா அவரு சாட்டை திருமணவே சாட்டைனா நீங்க சொல்றதெல்லாம் ஓட்டையனாங்கிற மாதிரி சொல்லி ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள வச்சுட்டாரு. அப்படிங்கிற பட்சத்துல இதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த வலி வேதனைகள் கலந்துருக்குங்கிற பத்தி உங்களோட கருத்து ஏதாச்சும்? அதாவது இப்ப லயலமணி பேசுறது பார்த்தா வடிவேலோட ஞாபகம் தான் வருது. நீர் மணிக்கொரு முறை மங்கினி அமைச்சர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தற்குறின்னு சொல்றது மறுபடி மீண்டும் நிறுவனம் ஆயிட்டு இருக்கு. அந்த 2012 அண்ணன் சீமான் தேர்தல் அரசியலுக்கு வரல. அவரோட வேதனை என்னன்னா, பக்கத்து நிலத்துல பல லட்சம் உயிர்கள் காவு கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணமா இருந்த ஒரு காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக 2012 தாராவில ஒரு தமிழர் அங்க போட்டியிடுறாரு. அவருக்கு ஆதரவா போய் ஒரு தமிழரோட கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் போயிருந்தார். அது பிஜேபிக்கு ஓட்டு கேட்கவோ இல்ல பிஜேபியை வளர்த்த விடவோ போகல. இதே விஜயும் போய் மோடியை சந்திச்சாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன? அது மணிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் போய் மோடியை சந்திக்கட்டும், அவர் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அயன் லேடியை சந்திக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீமான் அவர்கள் அந்த நேரத்தை எடுத்து முடிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வலியும் ஒரு வேதனையும் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு இனத்தை ஒரு 1.5 லட்சம் பேருக்கு பக்கத்துல கொண்டு குவிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஆக்ரோஷமும் ஒரு வேகமும் ஒரு கோபமும் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய இனத்தை காப்பாத்துறதுக்கு எவன்டா இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்த்தா திராவிடனும் நம்ம துரோகியா இருக்கான். நம்ம நம்பினவங்க எல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த அதிகாரத்தை பிடிச்சாதான் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுங்கிறதுனால அன்னைக்கு தேர்தல் அரசுல இல்லாத நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழனை பிரதிநிதியாக நிறுத்தும் பொழுது அந்த தமிழனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இவன் போய் நம்மளோட பிரச்சனையை பத்தி பேசுவான்ல. அவன் எந்த கட்சி இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனா காங்கிரஸ் ஒரு தமிழன் அதிகாரம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் போகப்பட்டதுதான். எந்த ஒரு கட்சி சார்ந்து போகல. அதுல முக்கிய குறிக்கோள் தமிழரச இந்த மண்ணுல வேரோட மண்ணை அழிக்கணுங்கிற ஒரே ஒற்றை குறிக்கோள் தான். அந்த சமயத்துல கூட நின்னது திமுக. 2 கட்சி எதிர்த்து அன்னைக்கு அம்மா ஜெயலலிதாவே ஆதரிச்சார். ஏன்னா அந்த நிலைப்பாட்டுல இவங்க 2 பேரும் கொண்டது காங்கிரஸ்,
துணை போனது திமுக. திமுக. ரெண்டையும் வீழ்த்தணும் அப்படின்னா மற்ற எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற சூழ்நிலை தான். அப்ப வந்து அண்ணன் சீமான் வந்து தேர்தல் அரசியலே இல்ல, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. முக்கிய கோட்பாடா வந்து காங்கிரஸையும் திமுகவும் இந்த மண்ணில் வீழ்த்தணும், அதுக்காக தான் போய் நின்னாரு. இப்ப தேர்தல் அரசியலுக்கு அப்புறம் வந்து அவரோட கொள்கையில அவரே பேசி அவரே வந்து இந்த பிஜேபியோட சரி எதுக்குன்னாலும் ஒரு எல்லா கேள்விகளுக்கான உண்டான பதில் வந்து அண்ணன் சீமான் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியும் ஆதரிக்கல, தானே வந்து முன்தளவில நின்று அந்த போர்க்களத்துல இந்த தேர்தல் அரசியல் போர்க்களத்துல நிக்கிறாரு. இதை பேசணும், தற்கால அரசியலை பேசணும். எதனால அந்த கேள்வியை முன் வைக்கிறோம் அப்படின்னா 2012 இதே பாஜகவுக்கு ஓட்டு கேட்டார் சீமான் அப்படின்னு நக்கல் நயாண்டியோடு சொல்லக்கூடிய இதே லயலமணி அவர்கள் ஏன் கேட்டாருங்கிற அளவுக்கு அதை ஆராய்ச்சி பாக்குற அளவுக்கு அம்மங்குனி அமைச்சரா இருக்காரு அவரு. அதான் அந்த இதுல வந்து நீங்க கேள்விக்குரிய ஆச்சரியக்குரியங்கிறத விட உண்மையில வந்து இருக்க தற்கொலைகளா தான் இருக்கு. அதை அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். அலசி ஆராய்ச்சி பார்க்காம ஒரு மேடை பேச்சுங்கிறதுக்காக வந்து ஒரு அடுக்குமொழியில பேசிட்டா கை தட்டிடுவாங்க, ஆரவாரம் பண்ணிடுவாங்க. அப்ப நானு 2-3 நிகழ்வுகளை பார்த்துட்டேன். ஆனந்த்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு. அவர் மேடைகள்ல பேசும்போது இதுவே நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு உறுப்பினர் ஒரு சில ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவர் வந்து கொலை செஞ்சிடறாங்க. சீமானா நம்ப என்னைக்கு போய் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார் ஒரு பொது நிகழ்வுல. போகும்போது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாரு, அதுவும் வீட்டுல போய் பார்க்கல, அதுவும் பொது மேடையில பேசும்போது அதை பத்தி பேசினாரு அப்படின்னாரு. அங்கேயும் அட்வொகேட் அபூபக்கர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரொம்ப தெளிவா அந்த காணொலியை போட்டாரு, அந்த தேதியை போட்டு அந்த வீட்டுல போய் அந்த அம்மாவை சந்திச்சு பேசினாங்க. இவங்களுக்கு வந்து தலையில் இருக்கிறது வந்து மூளை இல்ல, களிமண், எதையும் சிந்திக்கிறது இல்லை. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாம் தற்கூரின்னு மறுபடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் தாவேகாவுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா லயலமணி அவர்கள் இருக்காரு, இன்னொரு முஸ்லிம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, முஸ்தபாவா அவர் இருக்காரு, மூணாவது ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம பேசக்கூடிய ஆனந்த்ஜித் அவர்கள். இவங்க 3 பேருமே எஸ்ஐஆர் பத்தியும் சரியான புரிதல் இல்ல. நாம் தமிழர் ஒரு இடத்துல கேக்குறாரு இந்த முஸ்தபா அவர்கள், நாம் தமிழர் கட்சி எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சாங்கன்னே தெரியல அப்படிங்கிற. அவருக்கு தெரியல சொல்லனா, அவரோட தெரியாமலா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த வலிய வேதனையும் தெரியாமலா பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறத கேள்வி. அவருக்கு ஏன் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு தெரியல, அவர் ஏன் எங்க இருக்காருன்னு அவருக்கே புரியல. அவர் பேச்செல்லாம் ஒண்ணும் பெருசா எடுக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த லயலமணி பேசுறத நம்ம கேட்கிறோம் இல்லையா, இதேதான் அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு போட்டு அம்மாவுக்கு வந்து ஆதரவா குரல் கொடுத்தாரு. அது போக இப்ப நம்ம ஆதவ அர்ஜுனா 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு சைக்கிள் எல்லாம் வச்சுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு கேட்டாருன்னா, அப்ப என்ன எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எதிர்பார்க்காம நிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன, எதுக்காக வந்துட்டாங்க. இப்ப நாம் தமிழர் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து தன்னோட இனத்தை இழந்து தன் அதிகாரத்தை, தன் சொந்த நிலத்துல தன் அதிகாரம் விட்டு போயிடுச்சு, அந்த அதிகாரத்தை பெறணுங்கிறதுக்காக தான் இந்த சொந்த நிலத்துல தன் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு வர்றாங்க. இது டிவிக்கு என்ன வந்திருக்கு, டிவிக்கு வந்திருக்கா, அவரோட அரசியல் கோட்பாடு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எந்த ஒரு காரணத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதை விளக்க முடியுமா? அவங்க அந்த கட்சி பிரசுக்கான அவசியமே இல்லாம இருக்கு, சும்மா ஏதோ அதான் சொல்றது. இந்த மண்ணுக்கான தேவை என்ன இருக்கு, இந்த மண்ணுக்காக நிக்க போறீங்களா, மக்களுக்காக நிக்க போறீங்களா, மொழிக்காக நிக்க போறீங்களா, மொழி சிதையாம இருக்கிறது நிக்க போறீங்களா, எதுக்கு நிக்க போறீங்க, உங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? ஒரு குறிப்பிட்ட காரணமே இல்லாமதான் இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இலக்கு இல்லாத செயலாத்தான் போயிட்டு இருக்கு. இலக்கு இல்லாம அவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? ரசிகர் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு மட்டுமே இருந்தா சரி, ஜெயிச்சுட்டேன். ஐயா இதுல ஹீரர் பாஸ்கர் சொன்னது மாதிரிதான் பினாமி அரசியல், அதுதான் இப்ப தெரியுது. இப்ப திமுக எதுக்கு வந்தது, பெரியாரோட கொள்கைகளை மாறுபட்டு தன்னோட தனத்தி அரசியலை வந்து அண்ணா ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் வந்தது. அதே திமுகவில் இருந்து ஏடிஎம்கே எப்படி உருவாக்குனது ஐயா எம்ஜிஆர், அதுல இருந்து கொள்கை முரண்பட்டு வந்தது. இதே டிஎம்கேல இருந்து ஐயா வைகோவும் முரண்பட்டு மதிமுக ஆரம்பிச்சாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு, கொள்கை இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை இருக்கு, காரணம் இருக்கு. டிவிக்கான காரணம் என்ன, யார் சொல்லுவா? அது எனக்கு தெரியும். அதே ஹீரோ பாஸ்கரையா சொன்ன மாதிரி அப்படிங்கிறப்ப அவர் சொல்றது நம்மளுக்கு இங்க உண்மையா படுதா? உண்மைதான், உண்மை. ஏன்னா போன தேர்தல்ல கமலஹாசன் வந்தாரு, என்னத்தை சாதிச்சாரு? டிவியை உடைச்சாரு. இப்ப டார்ச் லைட் வர காணமாமா, என்னதான் பண்றதுன்னு தெரியல, அப்படி போனாரு.
அதுக்கப்புறம் அதே திரையில இருந்து அண்ணன் விஜய் வந்திருக்காரு. என்ன கொள்கை இருக்கு? கொள்கைங்கிறாங்க யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு இருக்கு. அது பிறப்புக்கும் எல்லாம் இருக்கு. அது வந்து கருத்து. உங்களோட கொள்கை என்ன? இல்ல கனிம வள கொள்கை எடுத்து போறீங்களா? இல்ல இங்க இருந்து கடத்திட்டு போறாங்களே கேரளாவுக்கு, அதை பத்தி பேச போறீங்களா? இல்ல காவிரி நீர் பத்தி பேச போறீங்களா? பாலாறு பத்தி பேச போறீங்களா? எதுக்கு இந்த மண்ணுக்கு இந்த உங்கள் அரசியலோட தேவைப்படுது? நம்ம மண்ணுக்கு தேவைப்படல, ஆனா திமுகவுக்கு தேவைப்படுது. திமுக தான் இது ஏ டீம், இது பி டீம். திமுகவுக்கு தேவைப்படுது. கடைசியில வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தாவேகாவுடைய கொள்கை என்னன்னு கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு நான் சொல்றேன். ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம கணிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கணிக்கிற அளவுக்கு பெரிய கணித மேதையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு புரிஞ்சதை பத்தி சொல்றோம். தோணும்ல